ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்பை மாவும் அவளும் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. வெள்ளை அவலுக்கு பதிலாக மட்டை அவல் சேர்த்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதனால் கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அவலை ஊற வச்சுக்கணும். மூடி போட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே ஊறிடும். ஊறின அவல்லாம் நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து பிழிஞ்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. பிழிஞ்செடுத்த அவலெல்லாம் வேற பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக கைகளால் நல்லா அவலெல்லாம் மசிச்சு விட்டுக்கோங்க. சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக மசிச்சிடலாம். நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிக்கொள்ளக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்க, நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு கேப்பை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. அவலில் இருக்க ஈரப்பதமும் நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையும் நம்ம பிசையும் போது ஹீட்டில் நல்ல இலக்கம் கொடுத்து பிசைகிறதுக்கு ஈஸியாக வந்துடும். தண்ணி சேர்த்திங்கன்னா சதசதன் ஆயிரும். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். விருப்பப்பட்ட ஷேப்பில் எல்லா மாவையும் இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வாழை இலை கிடைச்சதுன்னா கொழுக்கட்டையை வாழை இலை மேலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டு துணியை யூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்திலே கொழுக்கட்டையை வச்சிடாம உடனே வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற வச்சு சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான அவல் ராகி மாவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.